எல்லாரும் அங்க இன்னைக்கு டப்பிங் படம் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கிற மணி பட்டனை தட்டி விட்டுக்கோங்க. படத்தோட ஸ்டார்டிங்ல சயின்ஸ் படிச்சிட்டு இருக்கிற ஒரு பெஸ்ட் ஸ்டூடெண்ட் தன்னை கண்டிச்சதுக்காக அவனோட ப்ரொஃபஸரை கொலை பண்றதுக்கு ஆப்பிள்ல விஷ ஊசி ஏத்துறான். இந்த அளவுக்கு மென்டலி அன்ஸ்டேபிளான ஸ்டூடெண்ட் தான் இந்த படத்தோட ஹீரோ ஓப்பன்ஹைமர். ஆனா சயின்ஸ்ல குவாண்டம் பிசிக்ஸ் அண்ட் மெக்கானிக்ஸ்ல டாப் ரேங்கிங் ஸ்டூடெண்டா இருக்காரு. இந்த சமயம் ஜெர்மனில ஹிட்லருடைய தலைமையில ஒரு நியூக்ளியர் பாம் கண்டுபிடிக்கிற ரிசர்ச் போயிட்டு இருக்குன்னு ஒரு நியூஸ் வருது. சோ அதனால கண்டிப்பா அமெரிக்காவுக்கு ஆபத்து இருக்குன்னு ஓப்பன்ஹைமர் கெஸ் பண்ணிடுறாரு. நம்மளாலையும் இதே மாதிரி பாமை கிரியேட் பண்ண முடியுமான்னு ஃபார்முலாஸ்லாம் போட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்கறாரு. அது சக்சஸும் ஆகுது. இதை தெரிஞ்சுக்கிட்ட அமெரிக்க அரசாங்கம் அந்த அட்டாமிக் பாமை உருவாக்க அமெரிக்க ராணுவத்துக்கு ஓப்பன்ஹைமரை ப்ராஜெக்ட் மேனேஜரா நியமிக்கிறாங்க. ஓப்பன்ஹைமர் அண்ட் டீம் அந்த பாமை கொஞ்சம் கொஞ்சமா தயாரிச்சிட்டு இருக்காங்க. இந்த சமயம் அதுல ஒரு சில டவுட்ஸ் இருக்க ஓப்பன்ஹைமர் ஒருத்தர்கிட்ட ஹெல்ப் கேட்டு போறாரு. அது யாருன்னா ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்றப்ப இப்படி ஒரு பாமை தயாரிச்சா அதோட செயின் ரியாக்ஷனை அவ்வளவு சீக்கிரத்துல சால்வ் பண்ணவும் முடியாது, ஸ்டாப் பண்ணவும் முடியாது. அதோட விளைவு இந்த பூமியில பல வருஷம் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிறாரு. ஆனா இப்படி ஒரு பாம் இருந்தாதான் ஜெர்மனில ஹிட்லரோட நாசி படையை நம்மளால எதிர்க்க முடியுங்கிற ஒரே நோக்கத்துக்காக இதை கண்டுபிடிக்கிறாரு. அந்த பாமை டெஸ்ட் பண்றதுக்காக ஒரு இடத்தை சூஸ் பண்றாங்க. அதுக்கான டைமும் வருது. அந்த பாமை வெடிக்கவும் வைக்கிறாங்க. அந்த பாம் வெடிக்கிறப்ப அதுல இருந்து வெளிப்படக்கூடிய எஃபெக்ட், ஒளி, நெருப்பு, அதை நார்மல் கண்ணால பார்க்க முடியாது. யூவி ப்ரொடக்ஷன் கிளாஸ் போட்டு தான் பார்க்க முடியும். ரியல் லைஃப்ல அந்த பாமுடைய வெடிப்பை கண்ணாடி இல்லாம பார்த்த பல பேருடைய கண் பார்வை அடுத்த சில நாட்கள் வர சுத்தமா மங்கி போனதா டேட்டாவும் இருக்கு. ஒட்டுமொத்த அமெரிக்காவுமே இந்த அட்டாமிக் பாம் ரிசர்ச் சக்சஸ் ஆனதை கொண்டாடிட்டு இருக்கிறப்ப ஓப்பன்ஹைமருடைய மனசுல மட்டும் அந்த பாமுடைய செயின் ரியாக்ஷன் சால்வ் ஆகாதுங்கிற பயம் ஓடிக்கிட்டே இருக்கு. இந்த கண்டுபிடிப்புக்கு அப்புறம் மக்கள் மத்தியில ஓப்பன்ஹைமர் பயங்கரமா ஃபேமஸ் ஆகுறாரு. இந்த சமயத்துல இவங்களுக்கு போட்டியா ஜெர்மனில இருந்த ஹிட்லரும் இறந்து போறாரு. சோ இந்த பாமை ஒரு தற்காப்புக்காக மட்டும் அமெரிக்க அரசாங்கம் வச்சிருக்குன்னு ஓப்பன்ஹைமர் நம்புறாரு. அப்பதான் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ராணுவ போர் நடந்துட்டு இருக்கிற ஜப்பான்ல அந்த பாமை போடலாம்னு அமெரிக்க அரசாங்கம் டிசைட் பண்றாங்க. இந்த படத்துல எந்த லொகேஷன்ல ஜப்பான்ல பாம் போடலாம்னு அமெரிக்க அரசாங்கம் கலந்து பேசுற ஒரு சீன் இருக்கும். அவங்க பாம் போடுறதையே ரொம்ப கேஷுவலா பேசிட்டு இருப்பாங்க. அந்த சீக்வன்ஸை பாக்குறப்ப பொலிட்டீஷியன்ஸ் அரசியலுக்காக எந்த அளவுக்கு கொடூரமா யோசிப்பாங்கன்னு நமக்கு பயம் வரும். கடைசியா ஹிரோஷிமா நாகசாகின்னு 2 இடத்தை சூஸ் பண்றாங்க. பாமையும் போடுறாங்க. பாம் போடுறதையும் அதனால அங்க இருக்கிற மக்கள் அதனுடைய செயின் ரியாக்ஷனால எப்படிலாம் பாதிக்கப்படுறாங்கிறதையும் நமக்கு காட்டியிருக்க மாட்டாங்க. ஆனா அது ஒவ்வொன்றும் நடக்கிறத ஓப்பன்ஹைமர் பார்த்து அவருடைய மன ஓட்டம் எப்படி இருக்கும், அவர் எப்படிலாம் ஃபீல் பண்ணியிருப்பாரு, எந்த மாதிரிலாம் அதுக்கு ரியாக்ட் பண்ணியிருப்பாருன்னு ரொம்ப டீப்பா காட்டியிருப்பாங்க. ஏதோ நினைச்சு செஞ்ச ஒரு விஷயம் தப்பாகி பல அப்பாவி மக்களுடைய வாழ்க்கையை பலியாக்கிட்டுன்னு குற்ற உணர்ச்சியில மனசுக்குள்ளேயே 1008 கேள்விகளோட புழுங்கி புழுங்கி அவருடைய லைஃபே அழியுது. இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல ஓப்பன்ஹைமரை கிரேக்க கடவுளான பிரமித்தியஸ் கூட கம்பேர் பண்ணி ஒரு டெக்ஸ்ட் போட்டிருப்பாங்க. அந்த பிரமித்தியஸ் கடவுள்கிட்ட இருந்து நெருப்ப திருடி மனிதர்களுக்கு கொடுத்ததா புராணம் உண்டு. அதுக்காக கடவுள் அவரை ஒரு மலையில கட்டி போட்டு லைஃப் லாங் பூமியில இருந்து கஷ்டப்படுற மாதிரியான தண்டனையை கொடுத்திருப்பாரு. இதனோட மீனிங் என்னன்னா, நெருப்ப உமிழக்கூடிய அட்டாமிக் பாம்பை கண்டுபிடிச்சிட்டு அதனுடைய விளைவை எண்ணி எண்ணி வாழ்க்கை ஃபுல்லா குற்ற உணர்ச்சியில கஷ்டப்பட்டு அழிஞ்ச கேரக்டர் ஓப்பன்ஹைமர்னு சொல்லாம சொல்லியிருப்பாங்க. ஆனா இந்த படத்தை இப்ப ஜப்பான்ல பார்த்தாங்கன்னா ஹிரோஷிமா நாகசாகி குண்டுவெடிப்புக்கு பின்னாடி இருந்த அரசியலையும் அதுல ஓப்பன்ஹைமர்ங்கிற ஒரு தனிநபரோட பங்களிப்பு எந்த அளவுக்கு இருந்துச்சுங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட முடியும். அதே சமயம் ஓப்பன்ஹைமர் தாம் பண்ண தப்பை எண்ணி குற்ற உணர்ச்சியில அவருடைய வாழ்க்கையே அழிச்சுக்கிட்டாலும் ஜப்பான் மக்களுக்கு அவர் மேல அனுதாபம் வருமாங்கிறது சந்தேகம்தான். சினிமாவை என்டர்டைன்மெண்டா பாக்குறவங்களுக்கு உண்மையில இந்த படம் கொஞ்சம் ஸ்லோ மூவி தான். ஆனா ஹாலிவுட் வரலாற்றிலேயே ஒரு முக்கியமான படம். நீங்க இதோட முடிச்சிடாதீங்க. லைக் கமெண்ட் நினைத்தியா பண்ணி விட்டு போங்க. வரட்டா.